இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படின்னு 5ஆம் வகுப்புல இருந்து 2ஆம் இயல்ல இருக்கிற உரைநடை பாடத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த உரைநடை பாடத்தை 2 தோழிகள் உரையாடுகிற மாதிரியான இதுதான் உங்களுடைய புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. என்ன உரையாடுறாங்க, இறுதியில யார் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே என்ன எது சிறந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப 2 தோழிகள் யார் யாரு அப்படின்னா தமிழரசி மற்றும் வளர்மதி 2 பேர். தமிழரசியும் வளர்மதி 2 பேர் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ வந்து தமிழரசி கேட்கிறாங்க, இருவரும் பள்ளிக்கு செல்லும் வழியிலே 2 பேரும் பக்கத்து வீடு பள்ளிக்கு செல்லும் வழியிலே போய் பேசிக்கொண்டே வராங்க. பேசிக்கொண்டு வரும் பொழுது நேற்று நான் தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். அது கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் அப்படிங்கிற தலைப்புல நான் பார்த்து மகிழ்ந்தேன் அப்படின்ட்டு தமிழ் செல்வி வந்து வளர்மதி கிட்ட சொல்லிட்டு வராங்க. அப்போது பேசிட்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் செல்வி வளர்மதி கிட்ட நீ எது வந்து சிறந்தது என்று நினைக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. யார்கிட்ட? வளர்மதி கிட்ட. அப்போது உடனே யோசிக்காம வளர்மதி என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படிங்கிறத சொல்றாங்க. உடனே அவங்களும் என்ன சொல்றாங்க, நீ எப்படி இப்படி ஒரு உறுதித்தன்மையோட சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அதாவது கேடில் விழிச்செல்வம் கல்வி என்றும் திருவள்ளுவரும் அதாவது கற்காதவர்கள் களர் மேளம் போன்றவர்கள் என்று பாரதிதாசன் கூறி இருக்கிறார்களே, அப்போ வந்து கல்வி செல்வமே சிறந்தது அப்படின்னு வளர்மதி சொல்றாங்க. மாணவர்களே, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல் மற்றையவை என்ற திருக்குறள் மூலமாக வள்ளுவர் கல்விக்காக ஒரு அதிகாரத்தையே படைத்திருக்கிறார். கல்வி எவ்வளவு முக்கியம் என்பது அதை நமக்கு சொல்லி இருக்கிறார். சிறந்ததிலேயே அதாவது மிக சிறந்த செல்வம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது கல்வி செல்வம் தான். கல்வி செல்வத்தை தவிர்த்து வேற எதுவுமே சிறந்தது கிடையாது அப்படின்னு வள்ளுவர் கூறியிருக்கிறார் அந்த குறளில். அப்போது மாணவர்களே, இப்படியான கருத்தை வந்து வளர்மதி முன்வைக்கிறாங்க. அப்படின்னு பாரதிதாசனும் வள்ளுவரும் கல்வி செல்வத்தையே சிறந்ததாக சொல்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. உடனே தமிழரசி வந்து சொல்றாங்க, அதே வள்ளுவர் தான் பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். சரிங்களா? பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை என்றும் நீ சொன்ன அதே வள்ளுவர் தான் சொல்லி இருக்கிறாரு. அப்போ பொருட்செல்வமும் தானே முக்கியம் என்று தமிழரசி வந்து வளர்மதியை நோக்கி கேட்கிறார். பிறகு பணம், அதாவது படிப்பதற்கு கூட அதாவது காசு தேவைதானே, நீ சொல்லுகின்ற கல்வி, அந்த கல்வியை கற்பதற்கு கூட பணம் தேவைதானே என்று தமிழரசி தன்னுடைய கருத்தையும் முன்வைக்கிறாங்க. உண்மைதானே மாணவர்களே? இன்றைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளால இலவசமாக படிக்க முடியுமா? கிடையாது. அதுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. ஸோ படிப்பதற்கு கூட நம்ம என்ன பண்ணணும், கல்வி பொருட்செல்வமானது தேவைதானே என்றும் அவளுடைய வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. பிறகு இவங்க வளர்மதி அவர்கள் சொல்கிறார்கள் என்ற அப்படின்னா பணம் பத்தும் செய்யும் என்பது வெறும் பழமொழிதான். ஆனால் கல்விதான் ஒருவனுக்கு மேன்மையை தரும். அதாவது பணம் படைத்தவனுக்கு நம் சொந்த ஊரில் மட்டுமே சிறப்பு, ஆனால் பணம் படைத்தவனுக்கோ ஆனால் கல்வி கற்றவருக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க. உண்மைதானே மாணவர்களே? நமக்கு பணம் இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஊர்க்காரங்களுக்கு தான் நம்மளை மரியாதையை பார்ப்பாங்க, நமக்கு தெரியும். இதே நாடு கடந்து சென்று பிற ஊருக்கு சென்றால் நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கோம் பார்க்க போறாங்க கிடையாது. நம்மளுடைய படிப்பு என்ன, நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய கல்வியை தான் முக்கியமாக பார்ப்பார்கள். இப்படி இருவருமாக என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே வராங்க. அப்ப தமிழரசி மீண்டும் சொல்றோம், புதுமைகளை கண்டுபிடிக்கவும் கண்டறியவும் பணம் தேவைப்படும் தானே அப்படின்னு. புதுமைகளை கண்டுபிடிக்கிறதற்கு பணம் தேவைதான், ஆனாலும் கல்வியை சிறந்தது என்கிற வாதத்தை 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அப்படி வருகின்ற வழியிலே அதாவது பள்ளிக்கூடம் வந்து அடைந்துடுறாங்க. உடனே தன்னுடைய தமிழாசிரியரை பார்த்து,
ஐயா கல்வி செல்வமா அப்படி பொருட்செல்வமா எது ஐயா சிறந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே வந்து தமிழாசிரியர் சொல்றார், அறியாமை என்கின்ற இருளை நீக்கி புத்தியை புகட்டுவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்விதான், கல்விதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து இவங்க அதாவது தமிழரசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா பொருள் முக்கியம் இல்லையா, பொருள் முக்கியம் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது, பொருள் என்பதும் முக்கியம்தான். பொருள் அதாவது பொருள் படைத்த பொருள் இருந்தாதான் நமக்கு மேலும் அதாவது உயர்கல்வி எல்லாம் படிக்க முடியும், மேலும் நமக்கு எல்லாமே நம்மளால கற்பிக்க முடியும், கற்க முடியும். பொருள் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் போன்றது கல்வியும் பொருளும். ஆகவே பொருளும் தேவைதான், ஆனால் அது மட்டுமே போதாத ஒன்று. ஒரு மனிதனுக்கு அறிவை ஊட்டவும் அவனை மேன்மைப்படுத்தவோ மிக மிக முக்கியமானது என்று பார்த்தீங்க அப்படின்னா அது கல்விதான் அப்படிங்கிறதையும் அந்த ஆசிரியர் சொல்றார். இறுதியா வந்து இவங்க இருவரும் கேட்கிறாங்க, மாணவர்களே நீங்களே சொல்லுங்க, பொருளும் ஒரு மனிதனுக்கு தேவைதான், கல்வியும் தேவைதான். ஆனாலும் ஒரு பொருள் இல்லாம அதாவது வெறும் படிப்பு வைத்துக்கொண்டு நம்ம வாழ்விலே முன்னேறி விடலாம். ஆனால் கல்வி இல்லாமல் நம்ம எத்தனை பொருட்கள் வைத்திருந்தாலும் அதையெல்லாம் நிலையான செல்வமே கிடையாது, நிலையற்ற செல்வங்கள். அதாவது இதெல்லாம் காலத்தின் போக்கிலே எல்லோரும் மறைந்து விடக்கூடியது. அந்த பொருட்கள் எல்லாம் காணாமல் போகலாம், இல்லாமல் போகலாம், எப்படி வேணா ஆகலாம், அதை சொல்ல முடியாது. ஆனால் இப்ப இருக்கின்ற பொருள் ஒரு வருஷம் கழிச்சு உங்ககிட்ட இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்க இன்னைக்கு 5ஆம் வகுப்பு படித்திருக்கிறீங்கன்னா 10 வருஷம் கழிச்சாலும் நீங்க 5ஆம் வகுப்பு படிச்சது 4, 3 குறையாது. நீங்க படித்த கல்வியானது எப்போதுமே உங்க கூட நிற்கும். மாணவர்களே, அடுத்த வேறு ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.